Okay, valuation of equity shares. So in that only we are going to discuss a few problems today. So valuation of equity shares la பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து equity capitalization model அதுக்கப்புறம் growth in dividends பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அது கீழே வந்து ஃபார்முலா என்ன அண்ட் வந்து ப்ராப்ளம் அது கீழே எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு செஷன்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் மாடல் ஃபர்ஸ்ட் மாடல். ஸோ ஜென்ரலி ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஆர்டினரி ஷேர்ஸ் அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தே வில் பி கெட்டிங் தி ஓட்டிங் ரைட்ஸ் அண்ட் ஓனர்ஷிப் ரைட் இன் தி கம்பெனியோட இம்பார்ட்டண்ட்டான மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கேரி அவுட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான். they have got the right to participate in the internal management. So generally அவங்களோட dividends வந்து fluctuate ஆயிட்டே இருக்கும். It is not a fixed one. So கம்பெனியோட discretion பொறுத்து தான் வந்து either to pay them dividend or not அப்படின்றது or they can use that amount as retained earnings அப்படின்றத வந்து கம்பெனியோட discretion பொறுத்து தான். So preference shareholders and then debenture holders, bond holders மாதிரி fixed rate of interest or fixed rate of dividend இவங்களுக்கு கிடைக்காது. But they will be getting a dividend and கம்பெனியில் இருக்கக்கூடிய அவங்களுக்குலாம் பே பண்ண போக மற்ற இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர்டினரி ஷேர்ஸ் ஆர் அதர்வைஸ் காமன் ஷேர்ஸ் ஆல்சோ வி கேன் நேம் தெம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு டிவிடெண்டும் கிடைக்கும். சில டைம்ஸ் வந்து டிவிடெண்ட் பிளஸ் க்ரோத் தே கேன் ஆல்சோ ஏர்ன் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ வந்து யூஸ்வலி வந்து நம்ம ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது we will be getting the cash flows in the form of either in the form of dividendலயோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ we will be getting. ஸோ அந்த மாதிரி வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். வேற ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது we will be getting the dividend. And if we sell them out, so sell பண்ணோம் அப்படின்னா we will be getting the maturity value. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூன்றது ஒன்று நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்கும். இஃப் யூ ஆர் கோயிங் டு செல் தி செக்யூரிட்டிஸ் ஆர் ஷேர்ஸ் யூ வில் பி கெட்டிங் அ மெச்சூரிட்டி வேல்யூ. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் மென்ட் பை வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூ வாண்ட் டு நோ அபவுட் தி ட்ரூ அண்ட் ஃபேர் வேல்யூ ஆஃப் வாட் எவர் யூ ஆர் இன்வெஸ்டிங். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டோட இன்னைக்கு ப்ரெசன்ட் வேல்யூ என்ன, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் எவ்வளோ நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் எவ்வளோ கிடைக்கும் அண்ட் மெச்சூரிட்டி வேல்யூ மெச்சூரிட்டி டைம் பீரியட் சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு செல் தம் அவுட் ஸோ வாட் வுட் பி தி மெச்சூரிட்டி வேல்யூ அப்படின்றத தான் நம்ம வந்து இங்கே வந்து வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் மாடல். அண்ட் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீரியட் வேல்யூவேஷன், மல்டிபிள் பீரியட் வேல்யூவேஷன், மல்டி பீரியட் வேல்யூவேஷன் ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் பீரியட் வேல்யூவேஷன்னா வந்து இஃப் யூ ஆர் ஹோல்டிங் தி செக்யூரிட்டிஸ், ஸோ ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு ஷேரை வாங்கிட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் இஃப் இஸ் கோயிங் டு sell them out. So if he is going to hold only for just for 1 year அப்படின்னா அது single period valuation. இதுவே multi period valuation if he is going to have them for more number of years அப்படின்ற போது வந்து multi period valuation. So why you are doing valuation? To know about the true and fair value of your securities. So இன்னைக்கு அதோட present value என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால we are evaluating the securities. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்டரும் வந்து ரிட்டர்ன்ஸ் இல்லாம அவனோட பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு சேஃப்டி இல்லாம வந்து he won't invest. So we need a maturity value. Apart from that we need certain returns either in the form of dividend or either in the form of interest whatever might be. So இது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் we are valuing the securities every now and then. ஸோ இதில் சிங்கிள் பீரியட் வேல்யூவேஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் சிங்கிள் பீரியட் வேல்யூவேஷனோட ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதை வந்து நம்ம PO அப்படின்றத நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து டிவிடெண்ட். ஸோ நம்மளுக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு கிடைக்க போகிறது என்னது டிவிடெண்ட் கிடைக்க போகுது அப்படின்றதுனால டிவிடெண்ட். அண்ட் நம்ம 1 இயருக்கு தான் ஹோல்ட் பண்ணுறோம் ஷேர்ஸை வாங்கி 1 இயரில் அட் தி எண்ட் ஆஃப் 1 இயரில் வந்து அசம்ஷன்
that you are going to sell that equity shares. So அதனால 1 இயருக்கு தான் நம்ம வந்து டிவிடெண்ட் அண்ட் at the end of that year நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் பிரைஸை வந்து இங்கே நம்ம P1 ரெஃபர் பண்றோம். அண்ட் யூஸ்வலி வந்து every investor will expect a rate of return from the company. ஸோ எல்லா இன்வெஸ்டரும் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கம்பெனி கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னோ அதை மீன் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம கேஇன்னு சொல்றோம். ஸோ ஒரு இன்வெஸ்டரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம எப்படி டினோட் பண்றோம்னா கேஇன்னு டினோட் பண்றோம். ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அதை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸை அப்டெயின் பண்ணும்போது திருப்பி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னுவோம். ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இல்லைன்னா ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ சிங்கிள் பீரியடுக்கு ஹோல்ட் பண்றதுனால யூ வில் பி கெட்டிங் டிவிடெண்ட் ஃபார் 1 year அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் யூ வில் பி கெட்டிங் அமௌண்ட். ஸோ அதுதான் வந்து இங்க P1 நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அண்ட் எவ்ரி இன்வெஸ்டர் வில் எக்ஸ்பெக்ட் a ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதனால நம்ம 1 + KE இது வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூவை நீங்க டேபிள் மூலமா கூட யூ கேன் அப்டெயின். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ டேபிளில் போனீங்கனாலும் இந்த ஃபார்முலாக்கு பதிலாக 1 + KE ஹோல் பவர் 1 இது வந்து நம்மளோட டிஸ்கவுண்டிங்கோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் வேல்யூ டேபிள் மூலமாகவும் இந்த வேல்யூவை நம்ம வந்து யூ கேன் அப்டெயின். அந்த பெர்சன்டேஜை போயிட்டு அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 10% இல்லை 15% சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ப்ரெசன்ட் வேல்யூ டேபிளுக்கு போயிட்டு கூட we can identify, or else we can use the formula and we can calculate the this present value of equity share straight away like this. Okay, so single period valuation அப்படின்ற போது வந்து dividend by 1 + KE whole power 1 plus you are going to get a maturity value. So இது ஈஸியா சிம்பிளா நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா, ஒரு பேங்க்ல எடுத்துட்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். எவ்ரி இயர் யூ வில் பி கெட்டிங் a interest. 5 years நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தோம்னா 5 yearsக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம கேஷ் ஃப்ளோஸா ரெஃபர் பண்ணுவோம். பிளஸ் maturity at the end of the 5th year you will be getting an amount. அதை வந்து we are referring it as a price. ஓகே, ஸோ அதை தான் இங்கே வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றதுனால டிவிடெண்ட் ஆகும் ப்ரைஸ் ஆகும் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா if an investor buys a share and holds it for 1 year and he expects the share to pay a dividend of ₹2 next year and he would sell the share at an expected price of ₹21 at the end of the year. So ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு ஷேரை வாங்குறாங்க, 1 year ஹோல்ட் பண்றாங்க அண்ட் டிவிடெண்ட் எவ்வளோ அந்த கம்பெனி பே பண்றாங்க அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹2. he would sell the share, அவங்களோட பிரைஸ் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா at the end of first yearல அவன் செல் பண்ணும்போது ₹21 he will be getting out. So and the investors required rate of return or opportunity cost of capital. So இந்த டேர்ம் வந்து எப்படி வேணா கொடுத்துருப்பாங்க, required rate of return கொடுத்துருப்பாங்க, opportunity cost of capital கொடுத்துருப்பாங்க, இல்லை capitalization rate, market capitalization rate, anything. So all meaning are same. So KE அப்படின்றது அதாவது வந்து இங்க ஈக்விட்டி ஷேர்ஸ்னால KEன்னு கொடுக்குறோம். இதே நம்ம டிபெஞ்சர்ஸ்லயோ பாண்ட்ஸ்லயோ போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த KEக்கு பதிலாக KD அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம், அங்க நம்ம ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை KPன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்து வேல்யூவேஷன் ஆஃப் பாண்டை விட வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸோட கொஸ்டின் வந்து பார்ட் பி அண்ட் பார்ட் சியில் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவு மச் ஷுட் பி தி present value of share. ஸோ நம்மளோட present value of share எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை I have listed down. டிவிடெண்ட் அதாவது நம்மளோட DIVன்றது தான் டிவிடெண்ட் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ₹2ன்றதை இங்க போட்டுக்கிட்டோம். அடுத்தது பிரைஸ். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இயர் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ண போறோமோ அந்த அமௌண்ட் ₹21ன்றத இங்க போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றத KE is equal to 15%. ஸோ இதை நம்ம வந்து
நம்ம எவ்வளோ கம்பெனி கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோமோ அதை வந்து எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இல்லை ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளோட ஃபார்முலாவை அகெயின் நான் எடுத்து போடுறேன். டிவிடெண்ட் யூஆர் கோயிங் டு ஹோல்ட் ஃபார் 1 year. ஸோ அதனால 1 yearன்னு போட்டிருக்கோம். இதே நீங்கள் வந்து மல்டி பீரியட்னா மோர் தென் 4-5 years நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அகெயின் எவ்ரி இயர் யூ வில் பி கெட்டிங் தி டிவிடெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 1 yearக்கு ஹோல்ட் பண்ணுறதுனால ஜஸ்ட் வந்து 1 yearக்கு நீங்கள் வந்து போடுறீங்க dividend 1 year for 1 year and divided by 1 plus KE whole power n. KEன்றது whatever you are expecting from the company. எவ்வளோ percentage நீங்க கம்பெனி கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறீங்களோ அதுதான் KE. பிளஸ் அதை சேல் பண்ணும்போது எவ்வளோ அதோட மெச்சூரிட்டி வேல்யூ ப்ரைஸ். ஸோ அதுதான் P1 divided by 1 plus KE whole power 1. ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா 2 rupeesன்றது நம்மளோட டிவிடெண்ட், அதை எடுத்து போட்டுக்கிட்டோம் இங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா expected rate of return, that is KE. Sometimes questionல KE ன்னு கொடுத்துருப்பாங்க bracketல. If not given required rate of return தான் நம்மளோட KE. இது since equity sharesக்கு போடுறதுனால இது KE ன்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா KE வந்து 15%. ஸோ அந்த 15% 1 plus 15% whole power 1ன்னு எழுதியிருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் பிளஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 21 rupees நம்ம ரிசீவ் பண்றோம் at the year end. ஃபர்ஸ்ட் இயர் எண்ட். ஸோ அந்த 21 இங்கே எடுத்து போட்டோம். ஸோ 1 பிளஸ் அகெயின் 15% ஹோல் பவர் 1 ஃபர்ஸ்ட் இயருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், 15%ன்றது 15 divided by 100ன்னு போடுவோம். 15 divided by 100 போடுவோம். ஸோ அப்படி போடும்போது 0.15 ஆகும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 2 divided by 1.15 whole power 1 ஆகும். பிளஸ் 21 divided by 1.15 whole power 1. ஸோ இதை நீங்கள் கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.7391 வரும். பிளஸ் இதோட வேல்யூ வந்து 18.2610 on the maturity date. How much ever you are going to receive the amount, அது வந்து இன்னைக்கு அதோட present value என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட். இது வந்து டிவிடெண்ட்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய டிவிடெண்ட்ஸ்க்கான அமௌண்ட். ஸோ டோட்டலா வந்து both joined together you will be getting at the year end. Dividend also you will be getting as well as the maturity value. At the year end, whatever you are going to sell, you are going to get an amount out of that. So both joined together you are going to get rupees 21.7391 plus 18.2610. calculatorல போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து வேல்யூ அப்படின்றதுனால நம்ம ருபீஸ்ல மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ வென்எவர் வந்து ப்ரைஸ் வேல்யூ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்மளோட ஆன்சர் எதுல டினோட் பண்ணணும்னா ருபீஸ்ல டினோட் பண்ணணும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் அப் பண்ணீங்கன்னா approximately 20 rupees you will be getting. So that is known as the present value of the share. Value of the share இல்ல present value of the share, what would be the share price today அப்படின்லாம் கேட்டாங்கன்னா it is nothing but present value of share தான் நம்மள கேட்குறாங்க. ஸோ நம்மளோட கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ்னா டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பாண்டை பத்தின இன்ஃபர்மேஷனா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ, வந்து இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம இன்ஃபர்மேஷனை பார்த்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஈக்விட்டி ஷேர்ஸோட ப்ராப்ளம் வந்து 5 மார்க் 10 மார்க் சம்ல வந்திருக்கு. ஸோ அதனால வந்து டிவிடெண்ட்கான அமௌண்ட் எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ண போறோம் அண்ட் எவ்வளோ வந்து சேல் டேட், சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு செல் அப்படின்னா ஹவு மச் யூ ஆர் கோயிங் டு செல் அப்படின்றத வந்து how much you are going to sell அப்படின்றத வந்து ஜஸ்ட் வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அட் தி எண்ட் இயர் எண்ட் எவ்வளோ ப்ரைஸ். இதே வந்து அது வந்து பர்பெக்சுவல் ஷேரா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். பர்பெக்சுவல் ஷேர்னா கீப் ஆன் யூ கோயிங் டு ஹோல்ட். நீங்க வந்து சேலே பண்ணல அப்படின்னா இந்த இது ஆஸ்பெக்டே உள்ள வராது. ஸோ அப்போ இது யூஸ்வலா இது வந்து உள்ளேயே வராது. இந்த ப்ரைஸ்ன்றது ஒரு ஆஸ்பெக்டே வராது. வெறும் டிவிடெண்ட் மட்டும் தான் ப்ரெசென்ட் வர்த் எவ்வளோன்றத கால்குலேட் பண்ணும். ஸோ அதனால இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. ஸோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் இயர் எண்ட் சேல் பண்ற மாதிரி இருந்தால் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்வெஸ்டர் எவ்வளோ ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எதிர்பார்க்கறாங்க, எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஸ்டின்ல பார்த்துக்கோங்க. அண்ட் கொஸ்டின் வந்து வாட் வுட் பி தி ஷேர் பிரைஸ் டுடே இல்ல வாட் வுட் பி தி பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி ஷேர் அப்படின்றது நம்மளோட கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இஃப் தே ஆர் ஹோல்டிங் ஃபார் 1 பீரியட் நம்மளோட ஃபார்முலா இது.
ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக we can substitute. ஸோ ஃபர்ஸ்ட் we must understand the question. ஸோ கொஸ்டின்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தெரியணும். அண்ட் தென் அதோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து we can easily substitute. ஸோ ஒரு சிம்பிள் லாஜிக் தான். டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுவோம். எவ்ரி இயர் you will be receiving the dividend. And if you are going to sell, you will be getting a price. You will be getting a maturity price. ஸோ அதுதான் வந்து ரெண்டுத்தையும் add up together தான் நம்மளோட present value of the share. So whatever you are going to earn in future, அதோட இன்றைய மதிப்பு என்ன, இன்றையிலிருந்து வந்து நாளைக்கு வரைக்கும் என்ன மதிப்பு அப்படின்றத வந்து every investor will have that curiosity to know about that. So அதுதான் வந்து present value of share. So next we are moving on to the second problem. ஸோ இதில் வந்து மல்டி பீரியட் வேல்யூவேஷன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டி பீரியட்னாலே நம்மளுக்கு தெரியும், இஃப் இஸ் கோயிங் டு ஹோல்ட் ஃபார் செவரல் நம்பர் ஆஃப் இயர்ஸ், 5 years or 6 years or more than 7 years, whatever might be. ஸோ எவ்ரி இயர் யூ வில் பி கெட்டிங் அ டிவிடெண்ட். எவ்ரி இயர் அவன் என்ன பண்ண போகிறான், டிவிடெண்ட் வந்து ஏர்ன் பண்ண போகிறான். அண்ட் வந்து அட் தி எண்ட் ஆஃப் 7th year அவங்க வந்து சேல் பண்ணும்போது, ஸோ வந்து 7th yearல அவனோட ப்ரெசன்ட் வேல்யூ ப்ரைஸ் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோக்கு அவங்க வந்து விற்கிறாங்க அப்படின்றது ப்ரைஸில் வந்துடும். எவ்ரி இயர் டிவிடெண்ட் 7 வருஷம் டிவிடெண்ட் வந்து ரிசீவ் பண்ண போகிறோன்னா ஒரு இயருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவிடெண்டோட அமௌண்ட்டோட ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். அண்ட் எண்ட் ஆஃப் தி மெச்சூரிட்டி பீரியட் 7 yearsல சேல் பண்ணிடுறான் செக்யூரிட்டிஸ்னா வாட் இஸ் கோயிங் டு ரிசீவ் தி ப்ரைஸ் அமௌண்ட்டா. ஸோ அதை வந்து அந்த மெச்சூரிட்டி வேல்யூக்கான இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ ஏன் இங்கே சம்மேஷன் கொடுத்துருக்கோன்னா எவ்ரி இயர் அவங்க வந்து ரிசீவ் பண்ண போகிறாங்க அந்த இன்வெஸ்டர். ஸோ அதனால யூஸ்வலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போடுற அந்த சம்மேஷனை இங்கே கொண்டு வந்திருக்கோம். இன்ஸ்ட் ஆஃப் ரைட்டிங் எவ்ரி இயர், ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்னு டிவிடெண்ட்னு எழுதுறதுக்கு பதிலாக இயர் ஐ வுட் ஹவ் ரிட்டன் இயர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இயருக்கும் வந்து தனித்தனியாகவும் இந்த மாதிரி ஃபார்முலாவை காமிக்கும் போது எழுதலாம். ஓகே, டில் n நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு காட்டலாம். பட் instead of writing that we have used this formula summation. ஏன் சம்மேஷன்னா total. okay, summation na it represents total. so every year you are going to get a dividend. so அதனால தான் வந்து summation இங்க போட்டுருக்கோம். n number of years, n number of years நீங்க ஹோல்ட் பண்ணீங்க 10 yearsனா 10 yearsக்கும் dividend receive பண்ணுவீங்க. 10th yearல if you are going to sell na அதுதான் இதோட value. So if you see here, if an investor buys a share, in the problem பாருங்க, if an investor buys a share and holds it for a period of 4 years and if the share pays him a dividend of rupees 25 and the price of the share is rupees 1000 at the end of 4th year. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து holds it for a period of 4 years. so வந்து 4 years வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து ஹோல்ட் பண்றாங்க ஷேர். it might be even 8 years or 10 years also he might hold. okay, so இந்த சம்ல வந்து 4 years they have given. so 4 years வந்து ஹோல்ட் பண்றாங்க and it pays him a dividend of rupees 25. dividend கொடுத்திருக்காங்க 25 rupeesனு. and வந்து 4th yearல dividend 4 வருஷத்துக்கும் at the end of first year, second year, third year, fourth year, fifth year, every year you will be getting a dividend. and at the end of 4th year பாத்தீங்கன்னா again you will be getting a maturity value. okay, so price of the share is 1000. okay, suppose if the investors required rate of return KE, which is denoted by KE, is 10% per annum. அவன் எக்ஸ்பெக்ட் பண்றது கம்பெனி கிட்ட இருந்து எவ்வளவு எதிர்பார்க்கறான், 10% எதிர்பார்க்கறாங்க. what would be the price, share price today. okay, so solutionல பாத்தீங்கன்னா again I am taking out the information from the question. so dividend நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, which is represented by DIV. நம்மளோட ஃபார்முலா பொறுத்திருக்க DIV ன்னு ரெப்ரசன்ட் பண்ணும். so dividend பாத்தீங்கன்னா 25 rupees earn பண்றாங்க. and அவங்க எவ்வளவு பிரைஸ் வந்து 4th இயர்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா 1000 rupees வந்து கிடைக்கும்ட்டு. and expected rate of return percentage, எவ்வளவு rate of return, எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ரிட்டர்ன் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 10% per annum வந்து ஏர்ன் பண்ண விருப்பப்படுறாங்க. 10% கிடைக்குமான்றது. ஸோ இப்போ நம்மளோட பிரைஸ் எவ்வளோ, ஷேர் பிரைஸ் டுடே எவ்வளோன்றதுக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ வந்து சம்மேஷன்றது எவ்ரி இயர் யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் தி டிவிடெண்ட், எவ்ரி இயர் யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் தி டிவிடெண்ட். ஸோ அதை தான் புட் டுகெதர் வி ஹவ் ரிட்டன் அஸ் சம்மேஷன் இன் தி ஃபார்முலா. எய்தர் நம்மளோட தியரியில கேட்கும் போது
you can write like this and put n number of years ditto போடுவோம்ல n number of years ன்னு so அந்த மாதிரியும் போடலாம் or else you can use even summationன்ற மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் so tன்றது it refers to time period nன்றது number of years so வந்து price you are going to receive at the end of the fourth year or 10th year whatever might be questionல கொடுத்திருக்கிறது and required rate of return KEன்றத இங்க denote பண்ணிருக்கோம் so இப்ப பாத்தீங்கன்னா இந்த சம்ல பக்காவா 4 years ன்னு கொடுத்திருக்காங்க if suppose if you are holding for 7 years or 10 years means 7 years con dividend we have to put like this so 5 years 6 years 7 years 7th year 8th year every year you have to mention since we are holding only for 4 years ன்றதனால multi-period valuation கீழ வரதுனால we are just writing for a 4 years 4 years க்கு மட்டும் நம்ம எழுதுறோம் if you are going to hold for 10 years means then you have to write till the 10th year you have to write 9 years means 9th year till 9th year you will be getting a dividend at the year end so அதனால dividend divided by 1 plus KE whole power 1 for the first year second year again dividend and for the second year 1 plus KE whole power 2 third year what you are going to receive dividend div 3 third year divided by 1 plus KE whole power 3 and plus fourth year dividend divided by 1 plus KE whole power 4 so in the 1 by 1 plus KE whole power 1 அந்த இதுக்கு பதிலாக 1 power 2 இதுக்கு பதிலாக present value table வச்சு கூட இந்த dividend விட்டுட்டு வெறும் வந்து 1 divided by 1 plus KE whole power 1 அதுக்கு பதிலாக you can go for the even the present value table ல பார்த்து கூட 10% rate of return 10% க்கு ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு கிடைக்கும் செகண்ட் இயர்ல எவ்வளவு கிடைக்கும் தேர்ட் இயர்ல எவ்வளவு கிடைக்கும் ஃபோர்த் இயர்ல எவ்வளவு கிடைக்கும்ன்றத டேபிள் அப்டெயின் பண்ணி கூட அந்த வேல்யூஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ ஜெனரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபார்முலா டேபிள் வேல்யூ கொடுக்காத இடத்துல வந்து சர்க்குலேட் பண்ணல சப்போஸ் எக்ஸாம்லனா we can straight away நம்ம டிபெண்டன்சி இல்லாம ஃபார்முலா யூஸ் பண்ணியே நம்மளோட பிரசன்ட் வேல்யூவை ஈஸியா நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ டிவிடெண்ட் இது அண்ட் தென் வந்து ஃபோர்த் இயர்ல தானே நம்ம ரிசீவ் பண்ண போறோம் அதனால P4 divided by 1 plus KE whole power 4 ன்னு போட்டிருக்கோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ல இடத்துல இந்த 25 rupees அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் விச் இஸ் நத்திங் பட் கேஇன்றத இடத்துல 10% சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க 10 divided by 100 போட்டிங்கன்னா 0.10 வரும் நம்மளுக்கு ஸோ 25 divided by 1 plus 0.10 0.10 எப்படி வந்தது 10 divided by 100 போட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் அதே சேம் திங் தான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் டிவிடெண்ட் யூ வில் பி ரிசீவிங் ஈவன்லி ஃபார் ஆல் தி 4 years so there is no growthன்றதே growthக்கான percentage எதுவுமே இந்த ப்ராப்ளம்ல கொடுக்கல so growth மாடலும் நம்மளுக்கு இருக்கும் அடுத்த ப்ராப்ளம்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் so இந்த சம்ல growth எதுவுமே கிடையாது அதே சேம் 25 rupees தான் ஈவன்லி you are going to receive for all the years and fourth yearல பாத்தீங்கன்னா 1000 rupees நான் வந்து ரிசீவ் பண்ண போறேன் so அதனால 1000 divided by 1 plus 0.10 that same 10% 10 divided by 100 போட்டிங்கன்னா 0.10 வரும் fourth yearல I am going to receive so again இதை divide பண்ணீங்கன்னா 22.73 வரும் and if you are dividing this one 25 divided by 1 plus 0.10 whole power 2 பண்ணீங்கன்னா 20.66 கிடைக்கும் இதை divide பண்ணீங்கன்னா you will be getting 18.78 and if you are dividing this one you will be getting 17.07 and if you are dividing this one last at the end of the maturity period and the value so you will be getting 683.01 so this will be your at the year end whatever you are going to receive the amount this will be the cash inflows for every year so every year நீங்க receive பண்ணக்கூடிய cash inflows அதாவது dividend formல receive பண்ணக்கூடிய cash inflows இது so இதுதான் வந்து present value of cash inflows or the dividend which you are going to receive for every year and this will be the maturity at the maturity time period whatever you are going to receive the amount so if you add up all together எல்லாத்தையும் நம்ம add up பண்ணோம் அப்படின்னா நம்மளோட amount எவ்வளவு rupees 762.25 நம்ம ரிசீவ் பண்ணுவோம் ஸோ அந்த அமௌண்ட் தான் நம்மளோட present value of share
ஓகே, ஸோ நம்மளோட கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வாட் ஷுட் பி தி ஷேர் பிரைஸ் டுடே. ஸோ ஷேர் பிரைஸ் டுடேவை தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஃபியூச்சர்ல ஏர்ன் பண்ணக்கூடிய 1000 rupees பிளஸ் அந்த டிவிடெண்ட்ஸ் எல்லாத்தையும் புட் டுகெதர் இன்னைக்கு வர்த் எவ்வளோ அப்படின்றத இன்னைக்குல இருந்தே நம்ம வேல்வேட் பண்ண விருப்பப்படுறோம் ஒரு இன்வெஸ்டர்ன்றதுனால we are getting 762.25 rupees. So that is the therefore present value of the share. Hope இது வரைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் சம்க்கும் இந்த சம்க்கும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஃபார் 1 year சிங்கிள் பீரியட் வேல்யூவேஷன்ல ஒரு வருஷம் தான் ஷேரை வச்சிருக்காங்க. அதனால ஒரு 1 yearக்கு மட்டும் டிவிடெண்ட் நம்ம வந்து போட்டிருக்காங்க. இங்க வந்து மல்டி பீரியட்னால டிஃப்ரெண்ட் இயர்ஸ் இஃப் இஸ் கோயிங் டு ஹோல்ட் ஃபார் மோர் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்ற போது எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவன் ஹோல்ட் பண்றானோ அது எல்லாத்துக்குமே நம்ம டிவிடெண்டோ காட்டுவோம். அண்ட் இஃப் இஸ் கோயிங் டு செல் அட் தட் இயர் எண்ட் அப்படின்ற போது ஸோ ப்ரைஸ் வாட் எவர் யூஆர் கோயிங் டு ரிசீவ் அதை காட்டுறோம். ஸோ எக்ஸ்ட்ராவா இந்த ஒன்று விஷயம் மட்டும்தான் மல்டி பீரியட்னா வேரியஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் யூஆர் கோயிங் டு hold these securities or these shares. So எல்லாமே வந்து we are going to calculate the present value. So you are eager to know about the present value of the share today. So that's what you are calculating all these things. So as an investor point of view, investor perspective la நம்ம பார்க்கும்போது he is always interested and he has the curiosity to know about what is share price today. So that's what we are calculating the present value of the shares. So next we are moving on to the other model. So this is the basic model growth in dividends. So whenever equity இப்போ other kind of shares லியோ இல்ல debentures bonds லியோ there will not be any growth. So company வளர்ச்சி அடையும் போதோ இல்ல company abnormal profits earn பண்ணும் போதோ they cannot take part. So equity shareholders மட்டும் தான் வந்து அடிஷனலா ரிஸ்க் எடுக்கிறாங்க ஒரு கம்பெனில. ஸோ அதனால வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கிறதும் இவங்க தான். ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன? ஸோ அடிஷ்னல் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்றதுக்கும் ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறதுக்கும் தான் தே ஆர் டேக்கிங் அப் தி ஹை ரிஸ்க். மற்ற ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபீச்சர்ஸ் இதுதான். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் தே வில் பி கெட்டிங் ஒன்லி அ ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட். ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் 1 lakh ஏர்ன் பண்ணாலும் இல்லை 2 lakhs ஏர்ன் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் இயருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் அவங்க 10% 10% ஃபிக்ஸடாக தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கும் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கும் பே பண்ணுவாங்க. வேறஸ் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது. தே வில் பி கெட்டிங் சம் க்ரோத். கேபிட்டல் அப்ரிசியேஷன்றது கண்டிப்பாக எதிர்பார்க்கவே தான் அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது க்ரோத் ஆஸ்பெக்ட் இஸ் கம்மிங் இன் டு இயர். ஸோ பர்பெக்சுவல் க்ரோத் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் கீப் ஆன் they are going to have your funds, keep on you are going to earn some growth in that. Okay, so there is no stop for your growth in that investment. So adha வந்து perpetual growth அப்படினு சொல்றோம். So keep on growth you are going to expect 8% or 10% whatever might be. Every year you are going to get a same amount of same growth percentage இருக்க போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்றது தான் perpetual growth and ரெஃபர் பண்றோம். So you want to know about your share price today. You are going to know about your value your share price today. So that's what you are given here the formula. So இங்க இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் growthன்ற aspect இது வரைக்கும் நம்மளோட ப்ராப்ளம்ல கொண்டு வரல. previous problemல whenever growth is coming into your sum அப்படின்ற போது we are getting into G. So that is known as growth. So இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால நான் 2 கொடுத்திருக்கேன் இங்க. அதாவது நம்மளோட கொஸ்டின்ல dividend for the past year இல்ல previous year அப்படின்னு கொடுத்தாங்கன்னா past year ஓட dividend ஓட நீங்க 1 plus growth நீங்க பண்ணீங்கன்னா தான் current year ஓட dividend கிடைக்கும். Suppose in question if they have in your question if they have not given growth. So growth கொடுக்கலனா போன ப்ராப்ளம்ஸ் மாதிரி just like that dividends வச்சு நம்ம வந்து calculate பண்ணி முடிச்சிடுவோம். So growth aspect நம்மளோட ப்ராப்ளம்ல வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா previous year ஓட dividend கொடுத்திருக்காங்களா இல்ல current year ஓட dividend கொடுத்திருக்காங்களா? current year ஓட dividend கொடுத்திருந்தா just like that அந்த dividend amount 5 rupees or 4 rupees or whatever might be amount கொடுத்திருக்கிறத அதை அப்படியே யூஸ் பண்ணிப்பீங்க. whereas current year dividend கொடுக்காம past year ஓட dividendக்கான amount கொடுத்திருந்தாங்க in
in previous year. Company paid a dividend in previous year. So previous year இல்ல last year past year ஓட dividend per share இவ்ளோ அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தாங்க சென்டென்ஸ்லனா then current year dividend கண்டுபிடிக்க you have to multiply this 1 plus g. so இத வந்து நீங்க போட்டிங்கனா தான் current year ஓட dividend கிடைக்கும். so இதுதான் நம்மளோட ஃபார்முலா. previous year கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க because current year you must know. so அதனால வந்து last year ஓட growth percentage நம்ம போட்டாதான் இப்ப current dividend எவ்வளவு நம்மளுக்கு தெரியும். so if they are giving current year dividend, straight away go with this formula. okay, so இப்ப பாத்தீங்கன்னா denominator பொறுத்த வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. ke minus g. ke ன்றது you already know that is required rate of return. expectation whatever shareholders expect பண்றாங்க கம்பெனில அப்படின்றத ke ன்னு நம்ம denote பண்றோம். and g refers to the growth rate. growth rate questionல கொடுத்திருப்பாங்க. so growth ன்னு ஒரு ஆஸ்பெக்ட் வரும்போது நம்மளோட questionல இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். that too perpetually. every year you are going to receive. there is no limitation about the years பத்தி எதுமே கொடுக்கல. okay, perpetual நாலே வந்து life long அப்படின்னு அர்த்தம் அதோட மீனிங். so அப்படி பார்க்கும்போது lifelong you are going to hold that security and lifelong you are going to get a dividends and lifelong you are going to get some growth percentage out of that, then it is known as perpetual growth. so இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் மூலமா எப்படி வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். so இப்போ பாத்தீங்கன்னா a company paid a dividend of rupees 3.70 in the previous year. the dividends in the future are expected to grow perpetually at a rate of 8%. find out the share price today if the market capitalizes dividend at 12%. so எவ்வளவு dividend pay பண்றாங்க? 3.70 rupees pay பண்றாங்க. and most important word is previous year. if they have given as previous year னா நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? so வந்து because this is the base. அதுல இருந்து some growth would have happened. நம்மளோட dividend accumulate ஆயிருக்கும். so அதனால வந்து previous year என்ற sentence வந்து பாத்தீங்கன்னா then you have to multiply 1 plus g. okay, so next பாத்தீங்கன்னா dividends in the future are expected to grow perpetually at a rate of 8%. நம்மளோட growth rate எவ்வளோ questionல. so you should not get confused about the growth rate and the investor required rate of return. so growthன்றது கம்பெனி வந்து நம்மளுக்கு தரக்கூடிய நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால அதிகரிக்கக்கூடிய டிவிடெண்ட், அதுதான் நம்மளோட growth rate. பட் required rate of return ன்றது வாட் எவர் நம்ம கம்பெனி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது required rate of return. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்மளோட சொல்யூஷன்ல எழுதுறோம். ஸோ டிவிடெண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவோம்? 3.70, that is the last year previous year ஓட dividend. and growth பாத்தீங்கன்னா வந்து 8% அப்படின்றது கொடுத்திருக்காங்க. so g is equal to 8%. so share price today present value of share கேட்டிருக்காங்க. and அதோட market capitalizes dividend. so market capitalization rate நாலோ இல்ல required rate of return நாலோ இல்ல opportunity cost of capital இப்படி கொடுத்தாலோ all are meaning same. okay, so required rate of return, expected rate of return both are same. so வந்து அதுதான் 12% கொடுத்திருக்காங்க, அதுதான் நம்மளோட KE. okay, so information நம்ம வந்து பார்த்து ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும். g எவ்வளவு percentage கொடுத்திருக்காங்க, required rate of return எவ்வளவு, capitalization rate, required rate of return all are same meaning. okay, so first வந்து we are writing out the formula. so if you are having the previous year information, you have to go ahead with this formula. okay, if suppose current year dividend கொடுத்துட்டு உங்களோட present value calculate பண்ண சொன்னாங்கன்னா you need not go with the 1 plus g. so straight away இந்த dividend ஓட இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். so இப்ப current year கொடுக்கல, previous year கொடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், dividend ஓட amount 3.70 அதை எழுதிக்கிட்டோம். 1 plus g ன்றது நம்மளோட ஃபார்முலா. so 1 plus 8%, 8 divided by 100. so 1 plus 8 divided by 100 போட்டிங்கன்னா 0.08 ன்னு வரும். okay, value. so அது divided by KE minus g. KE எவ்வளோ? 12% நம்மளுக்கு, அதுதான் இங்க 0.12 ன்னு எழுதியிருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா g
growth. So growth எவ்வளோ 8% again 8 divided by 100 போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.08. எவ்ரிதிங் ஹஸ் been converted பர்சன்டேஜாக காட்டாமல் சம்மில் வந்து I have converted just like that. 8%ன்றது 8 divided by 100 0.08. 12%ன்றது 12 divided by 100 0.12. Okay, so the information அப்படியே I have given straight away. So next பார்த்தீங்கன்னா 3.70 1 plus 0.08 1.08 divided by இது ரெண்டையும் subtract பண்ணிங்கன்னா 0.04 வரும். So இப்போ next we are going on to this solving out that answer. So 3.70 into 1.08 calculatorல போட்டு divided by 0.04 போட்டிங்கன்னா the present value of the share will be the 4 rupees. So 4 rupees worth உடைய share. But this is a perpetual one and you don't have a price at the end of the year. End of the year இங்க எதுவுமே year பத்தியே மென்ஷன் பண்ணல. ஒரு கொஸ்டின்ல ஒரு இயரை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனாலே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா they have sold the securities or the maturity value, redemption value இல்ல maturity value நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த செக்யூரிட்டியை அந்த ஷேரை சேல் பண்றாங்கன்னு அர்த்தம். whereas if they are not going to sell, just வந்து அவங்க எவ்வளோ கேஷ் இன்ஃப்ளோஸ் ஏர்ன் பண்ணுவாங்க present value மட்டும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்கன்னா அந்த இன்வெஸ்டர்ஸும் they will be like to know. so அவங்களுக்கு வந்து we don't have a present value. so previous formulasலாம் பார்த்தீங்கன்னா will be adding the price amount, dividend கூட plus price value add பண்ணி காமிச்சிருப்போம். பட் இங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து மெச்சூரிட்டி பீரியடே கிடையாது. தே ஆர் n number of years அவங்க ஹோல்ட் பண்ண போறாங்க அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா ஈவன் தட் டைம் தே வாண்ட் டு நோ அபவுட் தி பிரசன்ட் வேல்யூ. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம், டிவிடெண்ட்டை மட்டும் மெயின் ஆஸ்பெக்டை நம்ம வந்து கருதி இங்க பண்றோம். இப்போ ப்ரீவியஸ் சம்லலாம் இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து we are going to sell the securities. அதனால தான் வந்து we are adding up the price here. ஸோ ப்ரைஸ்ன்ற ஒரு ஆஸ்பெக்டை இங்க ஆட் பண்ணி காமிக்கிறோம். டிவிடெண்ட்ஸோட பிரைஸை ஆட் பண்றோம். பட் இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா வந்து we are going to hold for n number of years. they have not given any years. suppose years கொடுத்திருந்தாங்கன்னா then we will show plus price ன்னு காட்டுவோம், p ன்னு காட்டுவோம். but they have not mentioned any year about any information about the maturity value or the price you are going to receive at the end of some years. so அதனால வந்து just they want to know about the present value of their dividends, present value of their cash inflows. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா we are using this formula and particularly they have given growth percentage in நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுனால we are including the growth aspect here in our formula. and since they have given the previous year ஓட detail கொடுத்திருக்கிறதுனால we are using 1 plus g ன்னு யூஸ் பண்றோம். suppose if they are given current year ஓட dividends அப்படின்ற information கொடுத்திருந்தால் we need not use this formula. we can straight away go with this formula. so 1 plus g ன்னு நம்ம போட தேவையில்ல, add up பண்ண தேவையில்ல. straight away we can move on to this formula. and இந்த மாதிரி calculation தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டா வந்து 3.70 divided by அப்படியே ke minus d என்னவோ அதை போட்டு போயிட்டே இருக்கலாம். so since they have given the previous year detail அப்படின்றதுனால தான் we are using this growth in their numerator 1 plus d. ஏன்னா add up ஆயிருக்கும், accumulate ஆயிருக்கும் போன இயரோட டிவிடெண்டோட அப்படின்றதுனால we are calculating this one. so this problem we have seen, whatever we have seen is that how to calculate the present value of the shares whenever growth percentage is given in your problem. so growth that too perpetually you are going to get a dividend. so there is no maturity value in this problem. so அப்படினா நம்மளோட ஃபார்முலா என்ன, அதுக்கேத்த சம் எப்படி நம்ம வந்து கேரி அவுட் பண்ணோம், ஒர்க் அவுட் பண்ணோம், ப்ரொசீட் பண்ணோன்றத வந்து we were seeing how to calculate the share price today. so next we are moving on to the other model. so other model ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து once யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல இதே மாடல்ல வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வந்து என்ன இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அதே சேம் பர்பெக்சுவல் growth தான். they have not given any maturity value. so perpetual growth மாடல்னாலே you don't have a maturity period or else you will be having a maturity period. so maturity period 7 years 10 years 15 years அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அது perpetual growth கீழ வராது. n number of years hold பண்ணோம்னா தான் அது perpetual growth. keep on you are going to receive a dividend and there is some growth rate
growth rate இருக்கும் and n number of years நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஈவன் ஃபார் திஸ் யூ வில் பி யூசிங் திஸ் ஃபார்முலா. அதே சேம் லாஸ்ட் இதுல பார்த்த ப்ராப்ளம்ல இருக்கக்கூடிய அதே சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இஃப் தே ஹவ் கிவன் லாஸ்ட் இயர் டிவிடெண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு multiply 1 plus g. And if they are giving current year dividend, same dividend மட்டும் எடுத்துக்கிட்டு KE minus G numeratorல போடும். KE அப்படின்றது எதை டினோட் பண்ணுதுன்னா required rate of return or expected rate of return, whatever investor company கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற percentage rate of return. Gன்றது growth rate. So coming on to the problem, இந்த சம்ல வந்து கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சம்ல வந்து டிவிடெண்டோட அமௌண்ட் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ டிவிடெண்டோட அமௌண்ட் கொடுக்கலனா அப்ப டிவிடெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ன்றதை இந்த சம்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் இந்த சம் வந்து நம்மளோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல வந்திருக்கு. ஸோ இந்த சம்ல பாத்தீங்கன்னா சாய் அண்ட் கம்பெனி had a dividend payout ratio of 30% and its earning per share rupees 10. Its return on equity is 40% and the normal capitalization rate or cost of capital is 35%. What is the price of the share? So இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா பே அவுட் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பே அவுட் ரேஷியோனா ஒரு கம்பெனில ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து என்டையர் அமௌண்ட்டை ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்டா ஷேர் ஹோல்டருக்கு நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு பே டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த பெர்சன்டேஜை தான் நம்ம வந்து பே அவுட் ரேஷியோன்னு சொல்றோம். ரிமைனிங்க ரிட்டன்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. நான் வந்து 100% ப்ராஃபிட் ஏர்ன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100% ப்ராஃபிட்டையும் ஐ கேனாட் டிஸ்ட்ரிபியூட் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். கம்பெனிக்குன்னு ஏதாவது ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து ஐ ஹாவ் டு செட் அசைட். அப்பதான் என்னோட ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்காக நான் வந்து அமௌண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது that part of the profit which is distributed to the shareholders, that is known as payout ratio. எவ்வளோ ப்ரொபோர்ஷன் நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோமோ அதை பே அவுட் ரேஷியோன்னு சொல்றோம். டிவிடெண்டா கொடுக்கறத பே அவுட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ரிமைனிங் இருக்கக்கூடியத ரிட்டன்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சம்ல வந்து பே அவுட் ரேஷியோ கொடுத்தா நம்மளால ஈஸியா ரிட்டன்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். இஃப் தே ஆர் கிவிங் ரிட்டன்ஷன் ரேஷியோ we can calculate payout ratio easily. Nothing but, so payout ratio 30% கொடுத்தாங்கன்னா அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 100ல 30 போச்சுன்னா ரிட்டன்ஷன் எவ்வளோ? 70% ரிட்டன்ஷன் ரேஷியோ. ஸோ 100ல இருந்து அப்படியே பே அவுட்டை மைனஸ் பண்ணா ரிட்டன்ஷன் ரேஷியோ கிடைக்கும். அண்ட் 100ல இருந்து ரிட்டன்ஷன் ரேஷியோ மைனஸ் பண்ணீங்கன்னா பே அவுட் ரேஷியோ கிடைக்கும். ஸோ நம்மளோட ஃபார்முலாக்கு என்ன தேவை, என்ன ரெக்வயர்மெண்ட் அப்படின்றத பார்த்து கொஸ்டின்ல பே அவுட் கொடுத்துருக்காங்களா இல்ல ரிட்டன்ஷன் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கொஸ்டின்ல பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலாக்கு என்ன ரெக்வயர்மெண்ட், என்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கன்வெர்ட் ஈஸிலி. ஸோ பே அவுட் கொடுத்தா ரிட்டன்ஷன் இப்போ 40% பே அவுட்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்போ 60% இருக்கும். 60% கம்பெனிக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஃபியூச்சர் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுன்றதுக்காகவோ எதுக்காகவோ தான் வந்து ரிட்டன்ஷன் ரேஷியோன்னு ஒன்று ரீடைன் ஏர்னிங்ஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேலன்ஸ் ஷீட்ல காட்டுவோம் லைபிலிட்டி சைட்ல. ஸோ ரீடைன் ஏர்னிங்ஸ்ன்றது கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல இல்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக இல்ல கண்டிஜென்சி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்காக செட் அசைடா வச்சிருக்கோம். ஸோ அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்றது தான் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் இட் இன் யுவர் பிசினஸ். அதான் ரீடைன் ஏர்னிங்ஸ் ரிட்டன்ஷன் ரேஷியோன்றோம். பே அவுட் ரேஷியோனா டிவிடெண்ட் which you are going to distribute to the shareholders. So ஒன்னு கொடுத்தாங்கன்னா இன்னொன்னு ஈஸியா you can calculate. 100ல இருந்து அப்படியே சப்ராக்ட் பண்ணீங்கன்னா you can calculate that easily. So dividend payout ratio பாத்தீங்கன்னா இந்த சம்ல 30% கொடுத்திருக்காங்க. And earnings per share, what is meant by earnings per share? So terms நம்மளுக்கு வந்து first நம்மளுக்கு தெரிஞ்சதுனா தான் we can go ahead with the sum solution எப்படின்றது. earnings per shareனா ஒரு கம்பெனில நெட் ப்ராஃபிட்ன்றது ஒன்னு earn பண்ணுவாங்க. So like 2 lakhs or something 1 lakh whatever might be அந்த பர்టిక్యులர் இயர் எண்டுக்கு. ஸோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் யாருக்கு கமிட்டடா இருக்கணும், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஏதாவது இருந்தா அந்த கவர்மெண்ட் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு பே பண்ணணும். தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸோட கிளைம் நம்ம மீட் அவுட் பண்ணணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிவிடெண்ட் அமௌண்ட்டை நம்ம வந்து செட்டில் பண்ணிடணும். லாஸ்டா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் தி ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அந்த அமௌண்ட்
earnings available to equity shareholders இருந்து number of shares எவ்வளோ இருக்கு அந்த கம்பெனில நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்றத டிவைட் பண்ணா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னா என்ன நம்மளுக்கு இந்த சுச்சுவேஷன்ல தெரிஞ்சா போதும். ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னா நான் வந்து 10 ரூபாய் அப்படின்னா நான் அங்கே 100 ஷேர் வச்சிருக்கேன், அந்த கம்பெனியில் 100 ஷேர் வாங்கியிருக்கேன்னா நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன்னா 1000 rupees, 100 into 10 1000 rupees நான் ஏர்ன் பண்ணுவேன் அந்த கம்பெனி கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னா அதுதான். மற்ற கமிட்மெண்ட்ஸ் போக ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து அதில் பெர் ஷேருக்கான விலை எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ அதில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா வந்து ஒரு கம்பெனியில் வந்து திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க ஃபண்ட்ஸை அப்படின்னா எவ்வளோ அதுலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்பெனியில் திருப்பி தே ஆர் கோயிங் டு ரீஇன்வெஸ்ட் யுவர் ஃபண்ட்ஸ் இன் தி பிஸ்னஸ். If you are providing funds to your business and they are again going to reinvest in the projects or reinvest in their business, so what that time we can expect from that company, what return on equity is that, what you can expect from that company is known as ROE or return on equity. And the normal capitalization rate or cost of capital, that is nothing but cost of or company point of view ல இருந்து பாக்கும்போது அது cost of capital ன்னு சொல்லணும். ஒரு investor point of view ல இருந்து பாக்கும்போது அது required rate of return ன்னு சொல்லணும். So nothing but the return dividend formula இல்ல interest formula whatever அத வந்து கம்பெனி பே பண்றாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அதுவே வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் 35%. வாட் இஸ் தி பிரைஸ் ஆஃப் தி ஷேர் டுடே? ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் இதுக்கு முன்னாடி சம்ஸ்லாம் வந்து டிவிடெண்ட் ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ டிவிடெண்டை வச்சு நம்ம அப்படியே என்ன பண்ணிட்டோம், நம்மளோட ஃபார்முலா டிவிடெண்ட்ல அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க, நேராக எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கேஇ மைனஸ் ஜி, கேஇன்றதும் கொடுத்துருப்பாங்க ரெக்வயர்ட் rate of return இல்ல cost of capital மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ KE கொடுத்துருவாங்க, growth percentage கொடுத்துருவாங்க, straight away substitute பண்ணி இந்த மாதிரி ஆன்சரை வந்து வர வச்சுக்கலாம். சோ dividend 3 rupees கொடுக்கல. Instead of that what information they have given, earnings per share, payout ratio, return on equity, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கும்போது ஸோ எப்படி நம்ம வந்து டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணலாம்னு இந்த ப்ராப்ளம்ல பார்க்கலாம். ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா ஆக்சுவலி என்னன்னா அமௌண்ட் ஸ்ட்ரைட்டாவே கொடுக்கல அப்படின்ற சுச்சுவேஷன்ல earnings per share into payout ratio. ஸோ earnings per shareோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 rupees into payout ratio 30% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 30% போட்டுக்கிறேன். சப்போஸ் வந்து ரிட்டென்ஷன் ரேஷியோ 30% அப்படின்னு இந்த சம்ல கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பே அவுட் எவ்வளவு 30% ரிட்டென்ஷன் ரேஷியோனா அப்ப பே அவுட் வந்து 70% இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், 100 மைனஸ் இங்க ரிட்டென்ஷன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பே அவுட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா 100ல இருந்து அப்படியே சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பே அவுட் ரேஷியோ கிடைச்சிரும். அப்படின்றதுனால நீங்க அந்த மாதிரி பண்ணணும். ஸோ கொஸ்டினை வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பே அவுட் கொடுத்துருக்காங்களா இல்ல ரிட்டென்ஷன் கொடுத்துருக்காங்களான்றத கேர்ஃபுல்லாக இங்க வாட்ச் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இங்க கரெக்டான பெர்சன்டேஜ் போடலாம். ஸோ இங்க பே அவுட்டை ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்ததுனால 30% எடுத்துக்கிறோம். இதே ரிட்டென்ஷன் ரேஷியோ கொடுத்திருந்தா நம்ம தான் 100 மைனஸ் பே அவுட் பண்ணி எவ்வளோ 100 மைனஸ் ரிட்டென்ஷன் பண்ணி பே அவுட் எவ்வளோன்றத கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 10 rupeesன்றத கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அண்ட் பே அவுட் ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்ததுனால 30% போட்டுக்கிறேன். 10 into 30 by 100, 30% 30 by 100 எழுதிக்கிறோம். ஸோ 30 by 100 போட்டிங்கன்னா வந்து ₹3 வரும். இதுதான் டிவிடெண்ட்கான இது. ஸோ டிவிடெண்ட் ₹3 per share எதிர்பார்க்கலாம் அந்த ஷேர் ஹோல்டர். டிவிடெண்டோட அமௌண்ட் எவ்வளோ, ₹3 per shareன்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு growth வந்து தெரியணும். அண்ட் இந்த சம்ல பார்த்தீங்கன்னா அகைன் தே ஹாவ் நாட் கிவன் எனி இன்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு growth. போன ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா growth வந்து ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துருந்தாங்க. growth rate 8%, growth rate 10% அப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா இந்த இடத்துல அந்த 8%ஓ 10%ஓ அப்படியே நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இங்க வந்து போட்டுக்கலாம். வேற growthோட பெர்சன்டேஜ் நம்ம ப்ராப்ளம்ல கொடுக்காம பட் அதர் தேன் தட் வந்து சம் அதர் இன்ஃபர்மேஷன் தே ஹேவ் கிவன் ஹியர். ஸோ growthக்கான ஃபார்முலா முதல்ல
வேலை என்ன அப்படின்றத தெரியணும். ஸோ இது எல்லாம் என்ன சுச்சுவேஷன் நீங்க அப்ளை பண்ணுவீங்க? whenever straight away டிவிடெண்டுக்கான அமௌண்ட் கொடுக்கல கொஸ்டின்லனா அப்ப யூஸ் பண்ணுவீங்க இந்த ஃபார்முலாவை. growth percentage சம்ல கொடுக்கல பட் growthக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஏதாவது சம்ல கொடுத்திருந்தாங்கன்னா லைக் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டன்ஷன் ரேஷியோ, பே அவுட் ரேஷியோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சம்ல அடிஷ்னலா கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப நம்ம தான் growth கண்டுபிடிக்கணும்ன்றதை யோசிக்கணும். ஸோ growthே கிடையாது இந்த சம்ல அப்படின்னு நம்ம வந்து just like that we cannot go ahead with this sum. ஸோ growthக்கான இன்ஃபர்மேஷனும் நம்ம சம்ல கொடுத்திருக்காங்களான்னு we have to check over that. ஸோ அப்படி பார்க்கும்போது growth வந்து we are representing as G. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா B into ROE. ROEனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஸோ கம்பெனி ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ அதுல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகே, ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ். ஸோ ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது Bன்றது ரிட்டன்ஷன் ரேஷியோவை குறிக்குது. ஸோ ரிட்டன்ஷன் ரேஷியோ நம்ம சம்ல கிடையாதே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஸோ நம்ம சம்ல வந்து பே அவுட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து 100ல இருந்து சப்ராக்ட் பண்ணீங்க பே அவுட் ரேஷியோ. திஸ் வாட் ஐ வாஸ் சேயிங். ஸோ ரிட்டன்ஷன் ரேஷியோ கொடுக்கலன்னா 100 மைனஸ் பே அவுட் நம்ம தான் பண்ணிக்கணும். 100ல வந்து பே அவுட் பார்த்தீங்கன்னா வந்து 30% பே அவுட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அந்த 30% தான் இங்க கொண்டு வரோம். ஸோ அப்போ எவ்வளோ ஆகுது? நம்மளோட ரிட்டன்ஷன் ரேஷியோ 70% ஆகுது. ரிட்டன்ஷன் 100 மைனஸ் 30 பண்ணும்போது 70% நம்ம ரிட்டன்ஷன் ரேஷியோ. ஸோ எனி பர்சன்டேஜ் எது கொடுத்தாலும் இன்னொன்று நம்மளால ஈஸியாக பே அவுட் கொடுத்தா ரிட்டன்ஷன் தெரிஞ்சுக்க முடியும், ரிட்டன்ஷன் கொடுத்தா பே அவுட் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அப்படியே 100லேருந்து மைனஸ் பண்ண வேண்டியதுதான். அடுத்தது ரிட்டன்ஷன் ரேஷியோ எதுக்காக போட்டோம்? இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய பி நம்மளுக்கு தெரியணுன்றதுனால இதை கால்குலேட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ பி எவ்வளோ? 70%. growth கண்டுபிடிக்கிறதுக்கு B வந்து 70%. அந்த 70% ROE return on equity they have given in the question, so we need not calculate here. so return on equity வந்து 40% கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. ROE B into ROE 70% into 40% பண்ணீங்கன்னா 28% வரும். அந்த 28% தான் நான் இப்படி கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். 28 divided by 100 போட்டிங்கன்னா 0.28 வரும். ஸோ 28%ன்றத 0.28 இங்க ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது நம்மளோட ஃபார்முலா. ஸோ here they are going to hold for n number of years. they are not going to sell out that security. price எதுவுமே கொடுக்கல. பிரைஸை பத்தியோ இவ்வளோ இயர்ஸ் அவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டர், எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆப்வியஸ்லி we need to know only about the dividend, present value of the cash inflows மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும். அப்படின்றதுனால we don't have plus price அந்த மாதிரி எதுவுமே கிடையாது aspect. only this formula we have. and இப்போ கொடுத்திருக்க dividend நம்ம calculate பண்ணியிருக்கிறது வந்து it is not for the previous year. they have not given any information about that. okay, so previous year and last year ன்னு எதுவுமே கொடுக்கல. அதனால dividend மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். 1 plus G last sumல போட்ட மாதிரி we need not take that. so they have not given any information that is previous year அப்படின்ற information எதுவுமே கொடுக்கல. so அதனால just like that dividend மட்டும்தான் நம்ம வந்து இங்க எடுத்துக்க போறோம். and next பாத்தீங்கன்னா KEன்றது cost of capital ஆகவும் இருக்கலாம், இல்ல required rate of return ஆகவும் இருக்கலாம், capitalization rate, whatever might be, all the meaning same. 35% நம்மளோட KE. ஸோ அந்த 35% தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்க 0.35ன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ 0.35 அண்ட் தென் ஜின்றதை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலி சம்ல கொடுத்துட்டாங்கன்னா ஜி லைக் just like that you can take growth rate or else growth rate கொடுக்கலனா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு இப்பதான் நான் சொன்னேன். ஸோ B into ROE பண்ணீங்கன்னா வந்து B கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, B கான இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, ரிட்டன்ஷன் ரேஷியோக்கான இன்ஃபர்மேஷன் ஏதாவது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி we can calculate the growth rate. B into ROE பண்ணீங்கன்னா growth rate கிடைச்சிரும். ஸோ 28% எதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 0.28ன்னு எழுதியிருக்கோம். ஸோ 35% 35 divided by 100 போட்டிங்கன்னா 0.35, 28% போட்டிங்கன்னா 0.28 வரும். ஸோ இப்போ டிவிடெண்ட் வந்து 3 rupeesன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ EPS into payout ratio போட்டோம்ல நம்ம. ஸோ அந்த 3 rupees வந்து இங்க டிவிடெண்ட்னு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ 3 rupees divided by KE, that is cost of capital or required rate of return 0.35, and growth rate we have calculated as 28%, 0.28. so இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.07 வரும். ஸோ 3 divided by 0.07 பண்ணீங்கன்னா
rupees 42.85. This is the present value of your dividend or the present value of the share. கரண்ட்ல எவ்வளோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க டிவிடெண்ட் அண்ட் தி ஷேர் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ₹42.85. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செஷன் ஸ்டார்டிங்லேருந்து ஸோ ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் மாடலில் வந்து சிங்கிள் பீரியட் வேல்யூவேஷன் இஃப் இஸ் கோயிங் டு ஹோல்ட் ஃபார் 1 year. ஸோ அப்போ எப்படி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும், நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சம் மூலமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவன் ஹோல்ட் பண்ணாங்கன்னா மல்டி பீரியட் வேல்யூவேஷன் என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஹோல்ட் பண்ணாங்கன்னா ஸோ இதுலலாம் க்ரோத் கிடையாது, க்ரோத் ஆஸ்பெக்டை நம்ம கொண்டு வரல. ஸோ ஜஸ்ட் லைக் தட் டிவிடெண்ட்ஸ் என் நம்பர் ஆஃப் இயர்ஸ்னா எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 12 years ஹோல்ட் பண்ணாங்கன்னா 12 yearsக்கான டிவிடெண்ட் you have to write over year. And price வந்து 12th year suppose இதுல வந்து 4 yearsன்றதுனால 4 yearsக்கான dividend and இதை வந்து நம்ம காமிச்சிருக்கோம். And 4th yearல he is going to sell அப்படின்ற assumption. So he is getting a 1000 rupees. So அதுக்கான worth எவ்வளோ present worth. So அது மூலமா நம்ம வந்து present value of the share வந்து calculate பண்றோம். இங்க வந்து growth aspect கொண்டு வரல எதுவுமே. So வந்து இது வந்து equity capitalization மாடல்ல multi period valuation. So n number of years hold பண்றாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா வந்து growth ஆஸ்பெக்டை கொண்டு வரும், தட் டு பர்பெக்சுவல் growth அப்படின் போது n number of years. ஸோ you don't have a maturity value or the you won't be selling over there. And growth percentage அவங்களே கொடுத்துருவாங்க. அண்ட் டிவிடெண்ட் வந்து ப்ரீவியஸ் இயரோட டிவிடெண்ட்னா எப்படி கால்குலேட் பண்ணும் அண்ட் கரண்ட் இயரோட டிவிடெண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணும். ஸோ அது வந்து பேசிக் ஃபார்முலா இதுதான் நம்மளுக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் இயரோடது கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட் அவே இன்ஃபர்மேஷன் வில் பி given to you, growth all those information will be given to you. டிவிடெண்டோட இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரெயிட் அவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் we have to use this formula and we have to apply and find out some 5 mark sum like that they might ask you. So next பாத்தீங்கன்னா வந்து we are going in for அதே சேம் perpetual growth மாடல்லே வந்து if you are holding for n number of years and they have not given the dividend amount straight away and growth rate வந்து straight away if they are not giving, what formula we have to use in that situation, how we have to calculate dividend and growth percentage, dividend rupees growth percentage எப்படி calculate பண்ணோம் அப்படின்றத அதே சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். But information is not available to us. So they have given payout ratio and earnings per share, return on equity. With this information we have to calculate the dividend and growth percentage. So growth கொடுக்கல அப்படின்றதுனால இது growthக்கான சம் கிடையாது அப்படின்றது இல்லை. So instead of that they have given growthக்கான information கொடுத்ததுனால we have to find out the growth percentage. And dividend கொடுக்கல இந்த சம்ல அப்படின்றதுனால just like that you don't skip. So instead of that they have given a earnings per share and payout ratio. With that you can calculate the dividend amount. So once you have calculated the numerator and denominator தேவையான formula calculate பண்ணிட்டீங்கன்னா then we can substitute that and we can find out the answer. So இந்த செஷன்ல நம்ம இந்த 4 problems தான் we were discussing upon. Okay.